வணக்கம் நண்பர்களே, கிச்சன் கிளப்ஸ் சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம உக்கரைன்னு ஒரு ஸ்வீட் செய்ய போகிறோம். அந்த ஸ்வீட் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்த்துடலாம். உக்கரைக்கு நான் இட்லி அரிசி 2 கப் எடுத்து வச்சுருக்கேன். அந்த 2 கப் இட்லி அரிசியை ஒரு 1.5 மணி நேரமாக நான் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நாம் அந்த இட்லி அரிசியோட கொஞ்சம் உப்பு சேர்த்து மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். 1 கப் தேங்காய் துருவல், 5 ஏலக்காய் பொடி பண்ணியது, சர்க்கரை, 1 கப் நாட்டு சர்க்கரை தேவையான அளவு. நாம் இப்போது சர்க்கரையிலையும் நாட்டு சர்க்கரையிலையும் உக்கரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இட்லி அரிசியை இந்த மாதிரி நல்லா கெட்டியாக நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். உக்கரை செய்கிறதுக்கு நமக்கு தேங்காய் எண்ணெய் தேவைப்படும். ஒரு 1/4 கப்பு மட்டும் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. ஒரு நான்ஸ்டிக் தவா இல்லாட்டி அடிகனமான தவாவாக பார்த்து எடுத்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. அதில் நாம் இப்போ தேங்காய் எண்ணெய் விட்டுடலாம். தேங்காய் எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நாம் அதில் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா மாவு, அதை நாம் சேர்த்திக்கலாம். இப்போது மாவு சேர்த்தாச்சு. நாம் பருப்பு கடையிற மத்தை எடுத்துக்கலாம். அதில் மாவில் நல்லா அழுத்தி ஃபுல்லாக பரப்பி நல்லா அழுத்தி விடுங்க. இப்போது நமக்கு தோசை திருப்பி தேவைப்படும். தோசை திருப்பியால் நம்ம நல்லா மாவை திருப்பி விடலாம். திருப்பி விட்டு மத்தால் நல்லா அழுத்தி விடலாம். அப்போ தான் அந்த மாவு எல்லா சைடும் நல்லா வெந்து வரும். இப்போது நம்ம நல்லா பெரட்டி விட்டதுனால மாவெல்லாம் உதிராக வந்திருக்கும். இந்த சமயத்தில் நம்ம அன்னக்கரண்டி எடுத்துக்கலாம். அன்னக்கரண்டியில் மீதி இருக்கிற நல்லா வெந்தி இருக்கிற அந்த உக்கரையை நல்லா கொத்தி விட்டு நல்லா கிளறி விடலாம். இந்த சமயத்தில் நம்ம ஏலக்காய் பொடி சேர்த்திக்கலாம். ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா பெரட்டி விடலாம். எங்கள் ஊர் சைடெல்லாம் கல்யாணமான புது மாப்பிள்ளைக்கு பொண்ணு வீட்டில் இந்த மாதிரி உக்கரை செஞ்சு கொடுப்பாங்க. காலங்காலமாக இந்த மாதிரி ஒரு சம்பிரதாயம் இருந்துகிட்டே தான் இருக்குது இன்னமும். அக்கறை உள்ள மாப்பிள்ளைக்கு உக்கரை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் நாட்டு சர்க்கரை சேர்க்கறதுக்காக ஒரு பவுலில் தனியாக கொஞ்சமாக உக்கரையை எடுத்து வச்சிடுறேன். மீதி இருக்கிற உக்கரையில் நம்ம தேவையான அளவு சர்க்கரை சேர்த்திக்கலாம். ஏற்கனவே நாம் மாவு அரைக்கிறப்பவே உப்பு சேர்த்ததுனால இப்போ நம்ம உப்பு எதுவும் சேர்க்க தேவையில்லை. சர்க்கரையை சேர்த்த உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும், இல்லாட்டி சர்க்கரை இறுகிடும். ஆஃப் பண்ணிட்டாக்கா அந்த ஹீட்டிலேயே சர்க்கரை நல்லா வெந்து வந்துடும். இப்போ நம்ம தேங்காய் துருவல் சேர்த்திக்கலாம். தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா பெரட்டி விடுங்க. நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ புழுன்னு வந்துட்டு இருக்கு. இப்போ இந்த சமயத்தில் இது அப்படியே செட் ஆகணும். ஒரு 10 நிமிஷத்துக்கு பக்கத்தில் நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா உக்கரை, அதில் நம்ம தேவையான அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்திக்கலாம். அது கூடவே தேங்காய் துருவல் சேர்த்து அதையும் நல்லா ஒரு பெரட்டி விட்டுட்டு நம்ம அதையும் மூடி வச்சிடலாம். இப்போது நம்ம பாரம்பரிய இனிப்பு வகையில் ஒன்றான உக்கரை ரெடியாக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். திரும்பவும் நம்ம இன்னொரு ரெசிபியில் சந்திக்கலாம். நன்றி.